Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. நீட் வினாத்தாள் கசிவு பற்றி NTA இயக்குநரிடம் விசாரணை நடந்து வருகிறது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை இயக்குநரிடம் இந்த நீட் வினாத்தாள் கசிந்தது எப்படி என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இப்போ இந்த விசாரணையினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி நடந்த இளங்கலை நீட் நுழைவுத் தேர்வு நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது நாடு முழுக்க பெரும் விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கும் ஆளாகி இருக்கிறது. இந்த நீட் வினாத்தாள் கசிவது என்பது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே குற்றச்சாட்டு நடந்த போதிலும் மீண்டும் மீண்டும் அது நடைபெறுவது பல்வேறு விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தேசிய தேர்வு முகமையினுடைய பொது இயக்குநர் அபிஷேக் சிங் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அதாவது கல்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு தேசிய தேர்வு வாரியத்தினுடைய பொது இயக்குநர் அபிஷேக் சிங் விசாரணைக்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனை ஏற்றுதான் தற்போது அவர் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இந்த குழுவினுடைய தலைவராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திக்விஜய் சிங் அவர்கள் தான் இந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு யாரு வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இன்று அபிஷேக் சிங் அவர்களிடம் இந்த நீட் வினாத்தால் எப்படி கசிந்தது, இது ஏன் மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது, இந்த கிரானாலஜி ஆஃப் ஈவென்ட்ஸ், அதாவது இந்த தவறு எங்கே தொடங்கி எங்கே முடிவடைந்திருக்கிறது, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற முறைகேடுகள் தவறுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய தேசிய தேர்வு வாரியம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புவார்கள். அதற்கு தேசிய தேர்வு முகமையினுடைய பொது இயக்குநர் அபிஷேக் சிங் தன்னுடைய பதில்களை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர NTA என்று கூறப்படுகின்ற தேசிய தேர்வு முகமையில் என்னென்ன சீர்திருத்தங்களை செய்யலாம் என்பது தொடர்பாக முன்னாள் கல்வியாளர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அந்த பரிந்துரைகள் எந்த அளவுக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு அமுல்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது என்பது தொடர்பான விளக்கங்களையும் அபிஷேக் சிங் அவர்கள் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை மற்றும் கேள்விகளுக்கு பிறகு சில அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை கூட நாடாளுமன்ற கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைக்குழு அரசுக்கும் சில பரிந்துரைகளை வழங்குவார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் அரசு சில உத்தரவுகளையோ அல்லது வழிகாட்டு நெறிமுறைகளையோ அல்லது புதிய சட்ட திருத்தங்களையோ கூட செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.